ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தெய்வ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷனுமாய் இந்த நாளில் கூட எங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் நாம சுத்திகரிக்க முடியாய் அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு கூட ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? சங்கீதத்தின் புஸ்தகம் 139 சங்கீதம் 23வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். ஆமென். தாவீது ஒரு அற்புதமான ஜெபத்தை பண்றார். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். ஆமென். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் தெய்வ பிள்ளைகளை நாமே ஆராய்ந்து ஆமென் தற்பரிசோதனை செய்து பார்ப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை இந்த வருஷத்தின் ஆரம்ப நாட்களில் நிறைய பொருத்தனை செஞ்சுருப்பீங்க, தீர்மானங்கள் எடுத்திருப்பீங்க. இன்னைக்கு எத்தனை தீர்மானங்களை உறுதியாக இருந்திருக்கிறோம், எத்தனை காரியங்களில் நம்ம வாழ்க்கை சரியாக இருந்திருக்கோம், நம்ம ஆண்டருக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்திருக்கிறோம். ஆமேன். ஒருவேளை இந்த வருஷத்தில் வேதத்தை வாசித்து முடிப்பேன் தீர்மானம் எடுத்திருப்போம், வேதத்தை வாசித்திருக்கிறோமா, பல காரியங்களை. இன்றைக்கி நம்ம இறுதியும் ஆண்டருக்கு முன்னாடி எப்படி உத்தமமாக இருக்கிறதா யோசித்து பாருங்கள். உண்மையாக இருக்கா? ஆண்டர் என்னை குறித்து நல்ல சாட்சி சொல்கிறாரா? அல்லேலூயா. நான் உண்மையாகவே யாரையும் குற்றம் சாட்டுவதற்காக பேசலை. இந்த வருஷத்தை நாம் முடிக்க போகிற ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே போக போகிறோம். இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம பழைய சுவாபங்களோடு பழைய வாழ்க்கையோடு போகக்கூடாது என்பதற்காக தான் இன்றைக்கி ஆவியான இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்மோடு பேசி கொண்டிருக்கிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். இன்றைக்கி நீங்களும் நானும் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? அல்லேலூயா. நம்ம இறுதி எப்படி இருக்குது? எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிப்பீங்கன்னா இப்படியா அங்கே சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். பாருங்களேன், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய். அப்போ எனக்குள்ள என் மனசாட்சி என்னை குறித்து என்ன சாட்சி சொல்கிறது? துர்மனசாட்சி இருக்கா? அல்லேலூயா. சுத்த இருதயம் இருக்கா? இந்த வருஷத்தில் நம்ம சுத்த இருதயத்தோடு நம்ம காத்து கொண்டு இருக்கிறோமா? தேவப்பிள்ளையில அப்படிப்பட்டவர் தான் உண்மையான இருதயத்தோடு நம்ம என்ன பண்ணாக்கா விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடு சேரக்கடுவோம். அப்படிப்பட்டவங்க தேவனிடத்தில் சேருவாங்க, தேவனிடத்தில் பிள்ளையாக இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம இருதயம் எப்படி இருக்குது? கிறுக்குள்ளதும் கேடுள்ளதும் மகாழுக்குள்ள இருதயமாக இருக்கிறதா? துரிச்சையான இருதயம் இருக்கா? தேவப்பிள்ளை வேதத்தை நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்கு இருதயத்தை குறித்து. இருதயம் இச்சையான இருதயம் இருக்கிறதா? அக்கிரம சிந்தையுள்ள இருதயம் இருக்கிறதா? இன்றைக்கி நம்ம இருதயம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது? நம்ம இருதயத்தில் பரிசுத்தம் இருக்கா? நம்ம இருதயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறாரா? இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணுமா? அதே எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவ்விசுவாசமுள்ள பொல்லாத இருதயத்தில் உங்கள் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். பொல்லாத இருதயம் உங்களுக்கு ஒருவனுக்கு இல்லாதபடி எச்சரிக்கையாக இருக்கணுமா? எவனை விழுங்கலாம் என்று கெர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடிக்கொண்டே இருக்கிற பிசாசு. இன்னைக்கு சாலமோனுக்கு அந்த பொல்லாத இருதயம் இருந்தனால தான் அந்நிய ஜாதிகளை போயிட்டான். தெய்வ பிள்ளையில இன்னைக்கு பொல்லாத இருதயம், ஆமென், பொல்லான கொடுக்குற இருதயம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. நம்ம இருதயத்தை சோதித்து ஆராய்ந்து, ஆண்டவரே, அது 24ஆம் வசனம் அழகாக இருக்கும், வேதனை உண்டாக்க வழி என்னிடத்தில் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சங்கீதனுக்கு கேட்பார். தெய்வப்பிள்ளையில இன்னைக்கு தெய்வ பிரசனத்தில் உங்களை அர்ப்பணித்து உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இந்த வருஷத்தில் நான் ஆண்டருக்கு முன்னாடி எப்படி உண்மை உத்தமாக இருந்திருக்கிறேன்னா, என் இறுதியம் எப்படி இருக்குது? பரிசுத்தமாக இருக்கா? இன்றைக்கி என் வாழ்க்கை எப்படி இருக்குது? ஒருவேளை ஆண்டர் பிரியமில்லாத காரியங்கள் எதாக இருக்குமா? நான் ஆண்டர் சமத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம சுத்திகரித்து கொள்வோம். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பரிசுத்தோடு நம்ம போக கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறாண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறாண்டவரே. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்க்கிறாண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இருதயங்களை சோதித்து ஆராய்ந்து பார்க்கிறோம்.
ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமில்லாத இருதயத்தில் ஆண்டவரே இச்சையான காரியங்கள் இருக்குமானால் ஒரு பீச கூட சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. சுத்த இருதயத்தோடு நாங்கள் உங்களை ஆண்டவரே புதிய ஆண்டுகளில் போக நீங்கள் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக்கொள்ளும், வழி நடத்தும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபக்கிறோம் பிதாவே, ஆமென். உங்களை நீங்களே சோதித்து ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணிங்க. God bless you.